வணக்கம். பிஎஸ்என்எல்ல பார்த்தீங்கன்னா, புதுச்சேரி முழுவதுமே இப்போ பார்த்தீங்கன்னா 4G சேவையை அவங்க குடுத்துட்டாங்க. அதாவது 4G அவங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தோடைய துவக்கத்திலே 7/8/2024 அந்த டேட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா, அனைத்து பகுதிகளிலுமே அவங்க பரவலாக பார்த்தீங்கன்னா 4G சேவையை கொடுத்துட்டாங்க. அதாவது கடந்த ஒரு 10 நாளாக நான் 4G இப்போ யூஸ் பண்ணின்னு இருக்கேன். அப்போ 4G இன்டர்நெட் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது, ரெண்டாவது எந்த அளவு கவரேஜ்லாம் கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா இதை போல் பல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடியே நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 10 Mbps தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீடே இருந்தது அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதாவது டவுன்லோட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 10.6 இருந்தது. அதே அப்லோடு ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.47 தான் அப்லோட் ஸ்பீடு இருந்தது. ரொம்ப கம்மியாகவே தான் இருந்தது அப்லோட் ஸ்பீடு. ஆனால் டவுன்லோட் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஓகே. இது நான் பார்த்தீங்கன்னா மார்னிங் பார்த்தீங்கன்னா 8:30 AM பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் இருக்கும்போது தான் இந்த ஸ்பீட் டெஸ்ட்டை பண்ணேன். 66 மில்லி செகண்ட் லேட்டன்சி கிடச்சிது. 19ஆம் தேதி ஆயிடுச்சு, ஒரு 10 நாள் கிட்ட ஆயிடுச்சு. நைட்டு ஒரு 10 மணிக்கு நம்ம இப்போ அவுட்டோர் இன்டர்நெட் டெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டை ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் குரோமில் போய்ட்டு ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்ட்டு டைப் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த ஸ்பீட் டெஸ்ட்டை ஸ்டார்ட்டு கொடுத்தோன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நைட் டைம் தான். ஆனால் இருந்தாலுமே நைட்டு 10 மணிக்கு அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு டவுன்லோட் ஸ்பீடு பார்த்தோன்னா ஒரு 5 Mbps தான் இருக்குது. அதே அப்லோட் ஸ்பீடு பார்த்தோன்னா 1.3 Mbps தான் இருக்குது. இது வரைக்கும் நான் ஒரு 3-4 இடத்துல ட்ரை பண்ணிட்டேன். வேறு லொக்கேஷனில் ட்ரை பண்ணிட்டேன். பாண்டிச்சேரியில் எங்கே ட்ரை பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஸ்பீடு வேணால் ஒரு ஆவரேஜாக ஒரு 5-7 Mbps கிடைக்குது. ஆனால் அப்லோடு ஸ்பீடு பார்த்தோன்னா எப்பயுமே ஒரு 1 Mbps தான் கிடைக்குது. இது பார்த்திங்கன்னா நான் இருக்கிற லொக்கேஷனு என்னுடைய சரௌண்டில் நான் பாண்டிச்சேரியிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் தான் இருக்கேன். இருந்தாலும் எனக்கு நியர்பை ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு பிஎஸ்என்எல்லுடைய 4G டவர் இருக்குது. 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக இன்டர்நெட் ஸ்பீடு இல்லை. அதே சமயத்தில் நான் வேறு ஒரு சில லொக்கேஷன் பக்கத்தில் ஒரு அடுத்த நியர்பை டவர் இருக்கிற ஏரியாவிலையும் போய் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்தா அங்கேயும் இதேமாதிரி தான் இருக்குது. அடுத்தது இண்டோரில் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 4G ஸ்டேபிளாக இல்லை. நெட்டை ஆன் பண்ணால் ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் கிடைக்குது. அடுத்தது உடனே போயிடுது. H+ 3G தான் கிடைக்குது. அடுத்தது நோ இன்டர்நெட் அப்படின்னு கிடைக்குது. பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள், உடனே ஆன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 4G இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா திரும்ப 3G தான் கிடைக்குது. ஸ்பீட் டெஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே 3G அப்படின்றதால ஸ்பீட் டெஸ்ட்டும் ஒர்க் ஆகலை. நோ இன்டர்நெட்டு அப்படின்ற மாதிரி வந்துடும் ஸ்பீட் டெஸ்ட்டுமே. இப்போ நம்மளுக்கு பிஎஸ்என்எல்லோடைய 3G தான் கிடைக்குது. அதாவது H+ அப்படின்றது தான் 3Gயில் இருக்கிற இன்டர்நெட் சர்வீஸ் தான் அதுவும் ஒன்று. அடுத்தது இப்போ பார்த்தோன்னா நம்ம இண்டோரில் இருக்கும்போதே மேனுவலாக போய் அதாவது 4G நெட்வொர்க்கை செலக்ட் பண்ண போகிறோம். மொபைல் நெட்வொர்க்கில் போய்ட்டு சிம் கார்டு அண்டு மொபைல் நெட்வொர்க் இதில் பார்த்தோன்னா நம்மளுடைய பிஎஸ்என்எல் சிம்மை சூஸ் பண்ணிவிட்டோம். இதில் இப்போ போனோம்னா கீழே பார்த்தோன்னா ப்ரிஃபர்டு நெட்வொர்க்குன்னு இருக்குது பாருங்கள். ப்ரிஃபர்டு நெட்வொர்க்கில் எப்பயுமே 2G ஒன்லின்னு செலக்ட் பண்ணால் 2G மட்டும் தான் கிடைக்கும். அதே 3G ஒன்லின்னு செலக்ட் பண்ணால் 3G மட்டும் தான் கிடைக்கும். அது 3G ப்ரிஃபர்டுன்னு செலக்ட் பண்ணால் 2Gயும் கிடைக்கும், 3Gயும் கிடைக்கும். அது 4G ப்ரிஃபர்டுன்னு செலக்ட் பண்ணால் 2G 3G 4G இதில் எது அவைலபிளாக இருக்கோ அது கிடைக்கும். இப்போ நம்ம 4G செலக்ட் பண்ண கீழே ஆட்டோமேட்டிக்னு இருக்குது பாருங்கள். செலக்ட் நெட்வொர்க்கில் இதை மேலே கிளிக் பண்ணோன்னா இப்போ மேனுவலாக சர்ச் ஆகும். நம்ம ஏரியாவில் என்னென்ன நெட்வொர்க்கெலாம் அவைலபிளாக இருக்குது, எல்லா கம்பெனியோடைய அந்த கவரேஜுமே இங்கே காமிக்கும். நம்ம இருக்கிற இடத்துல எந்த நெட்வொர்க் கவரேஜ் கிடைக்கிது அப்படின்றத காமிக்கும். அதில் நம்ம இப்போ பிஎஸ்என்எல் சிம்மு தான் போட்டிருக்கோம். ஆல்ரெடி பிஎஸ்என்எல்லில் 3G கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். பிஎஸ்என்எல் மொபைல் அப்படின்ற இதில் கீழே கனெக்டட் அப்படின்னு காமிக்குது பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்கள், செல் 1 4G அப்படின்ட்டு அந்த டவர் சிம்பிளுக்கு மேலே 4G அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதான் பிஎஸ்என்எல்லோடைய 4G. இதை நம்ம இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். கீழே பார்த்தோன்னா மற்ற எல்லா நெட்வொர்க்குமே இப்போ காமிக்கும். அதாவது பிஎஸ்என்எல்லே பார்த்தோன்னா 3G, அடுத்தது பிஎஸ்என்எல்லோடைய 2G, அடுத்து ஏர்டெல் 4G, அடுத்தது ஏர்டெல்லோடைய 4G,
ஜியோவோடைய 4G, விஐயோடைய 2G, ஏர்டெல் 2G, விஐயோடைய 4G. இப்போ நம்ம வந்து பிஎஸ்என்எலோட 4G வந்து கிளிக் பண்ணிட்டோம். இப்போ அது வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. மேலே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு 4G டவர் வந்து கிடைக்குது. இப்போ திரும்ப நம்ம வெளியில் போயிட்டு இன்டர்நெட் யூஸ் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்களா, அடுத்து ஒரு பாருங்கள் மேலே வந்து 4G காமிக்குது. 4G டவர் தான் கிடைக்குது பிஎஸ்என்எல்லில். இப்போ நம்ம ஸ்பீட் டெஸ்ட்டே பண்ணி பார்ப்போம். அடுத்து ஒரு 10-20 செகண்ட்லேயே பார்த்தோன்னா இன்டர்நெட் யூஸ் பண்ண உடனே மேலே 3G அப்படின்னு மாறிடுது. ஸோ ஆனால் வந்து இப்போ பார்க்கும்போது ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும்போதே எனக்கு வந்து கவரேஜ் சரியாக கிடைக்க மாட்டுது. அப்படியே கிடைச்சாலும் ஸ்பீடும் இருக்க மாட்டுது. நான் பிஎஸ்என்எல்ல குறை சொல்ல, ஒரு வேளை அவங்க ஃப்யூச்சரில் அவங்க நல்லா வந்து ஸ்பீடு கொடுக்கலாம். இப்போதைக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஸ்பீடு ஓகே, ஆனால் அப்லோட் ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருக்குது. 1 MBPS எல்லாம் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. மினிமம் ஒரு 4 MBPS ஆச்சும் இருக்கணும். அதே மேக்ஸிமம் நார்மலாக பார்த்தோன்னா 4G நெட்ஒர்க்கில் பார்த்தோன்னா 10 MBPSலேருந்து 20 MBPS வரைக்கும் ஸ்பீடு கிடைக்கும். மேலும் நான் இருக்கிற லொக்கேஷனில் எனக்கு நல்லா தெளிவாக தெரியும் எனக்கு எங்கே நியர்பை வந்து 4G டவர் இருக்குது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அதே போல் புதுச்சேரியில் சுற்று வட்டாரத்தில் எல்லா ஏரியாவிலையுமே இப்போ வந்து 4G கவரேஜ் கிடைக்கிது. சுற்றி பார்த்திங்கன்னா அந்த டாட்ஸாக இருக்குது பாருங்கள், இது எல்லாமே புதுச்சேரியோடைய சுற்று வட்டார பகுதி. இந்த டாட்ஸ் இருக்கிற எல்லாமே சுற்றி அந்த ஒரு ஹிடன் லைனில் காமிக்குது பாருங்கள், அது எல்லாமே புதுச்சேரி பகுதி. இதில் பிளாக் ஒரு பெரிய டாட்ஸ் காமிக்குது பாருங்கள், அதுதான் வந்து நான் இருக்கிற இடம். இப்போ நான் பிஎஸ்என்எல்லில் இன்டர்நெட் யூஸ் பண்ணதில் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 2.78 GB வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே என்னுடைய ஒய்ஃபையில் பாருங்கள் 18.77 GB வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய யூசேஜில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் அந்தளவு பூர்த்தியே செய்யலை. முன்னாடி யூஸ் பண்ண நெட்ஒர்க்கில் பார்த்தோன்னா இன்டர்நெட் எப்பயுமே 24/7 வந்து இன்டர்நெட் ஆனில் இருக்கும். நான் வந்து என்னுடைய வீட்டுக்கு வந்தேன்னா ஒய்ஃபை வந்து தானாகவே கனெக்ட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக ஒய்ஃபை கனெக்ட் ஆகிடும். அதே வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்னா என்னுடைய இன்டர்நெட் வந்து எப்பயுமே ஆனில் தான் இருக்கும், எப்பயும் நான் ஆஃபே பண்ண மாட்டேன். அப்படி இருக்கும்போதே இதுக்கு முன்னாடி எனக்கு பார்த்தீங்கன்னா 2 நாள் தொடர்ச்சியாக எவ்வளோ யூஸ் பண்ணாலும் எனக்கு 2 நாள் சாலிடாக வந்து நிற்கும், அதை சார்ஜி. ஆனால் இப்போ பார்த்தோன்னா பிஎஸ்என்எல்லில் என்னால் எப்பயும் நெட்டு ஆன் பண்ணி வச்சுருந்தாலும் நெட்டு எப்பயுமே வந்து ஆன்லைனில் இருக்க மாட்டுது. ஒரு 10 நிமிஷம் ஒர்க் ஆகுது, அடுத்தது வந்து ஆஃப்லைன் அப்படின்ட்டு போயிடுது. அப்போ ஸோ வந்து நான் எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அப்போ மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன் பிஎஸ்என்எல்ல. அப்படி யூஸ் பண்ணும்போதுமே பார்த்தோன்னா என்னால் யூஸ் பண்ண முடியல. லோடிங் டைம் அதிகமாக இருக்குது, ப்ளஸ் இன்டர்நெட்டும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ப்ளஸ் வந்து சரியாக இன்டர்நெட் இல்லாதால எனக்கு சார்ஜும் அதிகமாக கன்சியூம் ஆகுது. பிஎஸ்என்எல்லில் சரியாக டவர் கிடைக்காத ஒரு பிரச்சனையால் நம்மளுக்கு சார்ஜுமே வந்து ஒரு நாள் தான் வருது. அப்பயுமே இன்டர்நெட்டும் சரியாக யூஸ் பண்ண முடியல, எனக்கு வந்து கவரேஜுமே சரியாக கிடைக்க மாட்டுது. அடுத்தது பார்த்தோன்னா நிறைய டைம் நல்லா கவரேஜ் கிடைக்குது 4Gயில், ஆனால் வந்து யாருன்னா கால் பண்ணால் அவுட் ஆஃப் கவரேஜ் அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ நீங்கள் இதில் வந்து பிஎஸ்என்எல் நான் எதுவுமே குறை சொல்லலை. ஏன்னா பிஎஸ்என்எல் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து வராங்க, அவங்க வந்து இன்னும் ஃப்யூச்சரில் எல்லா ஏரியாவிலும் கவரேஜ் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதுவே நான் ஒய்ஃபை பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எலோடைய ஒய்ஃபை தான் வச்சுருக்கேன். பிஎஸ்என்எல் ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு, எப்பயுமே ஸ்டேபிளான இன்டர்நெட்டாக இருக்குது. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த நெட்வொர்க்கு யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ இன்டர்நெட் ஸ்பீடு இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.